நன்றியா நன்றியா. இந்த பாடலை பாராட்டி அந்த தம்பி கண்ணன் வந்து சீனா கண்ணன் மக்கள் கலைஞர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கார். தம்பி அவருக்கு ரூபாய் 100 அமைப்பளிக்கின்றார். அடுத்தபடியாக கண்ணன் வளையலுக்கு ஒரு தேவன்னு பிறக்கணும், வித்தைக்கு பல பேர்த்த பழகிக்கணும். அன்னை அவர்கள் சொன்னார்கள், இந்த சரிகம பதனி சங்கீதமெல்லாம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டாதான் இதெல்லாம் பாட முடியும். நாங்கள்லாம் கேள்வி ஞானந்தேன். நான் வந்து எங்கள் வாத்தியார்கிட்ட படிக்கும்போது மதுரையில் வேலை பார்ப்பேன். அப்போ சொல்லுவார், உனக்கு எதுக்குடா பப்பனுக்கு இதெல்லாம் போடா அப்படின்ட்டுருவார். அப்போ தெரிஞ்சுக்கிற முடியலை. ஆனால் அன்னை அவர்கள் பாடும்போது இன்னும் கேட்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா கற்றாரை கற்றார் காண்பது அறிவின் போல நல்ல சரக்கை நல்ல இடத்துல தான் கொண்டு விற்கணும். அதுக்காண்டி எங்கனையாவது ஏனதானு விற்க முடியுமா? அண்ணன் சொன்னார், ஆளுக்கு போயிட்டாங்க, அவ்வளவு தேவையில்லை. எங்கள் அப்பா சொல்லுவார், நல்ல நிலத்துக்கு 4 நெல் நல்ல நெல்லாக இருந்தால் போதும். ஒருடைய நெல்லுக்கு 4 நெல் நல்ல நெல் இருந்தால் போதும். அந்த 4 நெல் வந்து நல்ல தரையில் போட்டோம்னா அது முளைச்சிக்கிறோம். அகல உழுவது கூட ஆள் உழுவதுன்னு சொல்வார்கள். அது மாதிரி அருமையான ரசிகர்கள் அன்பு அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அந்த பழைய பாட்டெல்லாம் பாடலாம் அப்படின்னு. நான் வரும்போது பயந்துக்கிட்டே வந்தேன். ஆனால் நம்ம ஏரியாவில் என்னவோ ஏதோன்னு. நன்றி. ஒரே ஒரு விஷயம்னே, நான் இங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு மனம் வீசுகிறதே. என்ன மனம்? பூமணம். எல்லாரும் கோமணம்வார்கள். ஏன்னா அந்த கோமணம் இல்லைன்னா மனிதனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன். அதே மாதிரி தாமரை குளத்தில் நல்லா இருந்து சொல்லணும் முதல்ல. ஆமா, அந்த நல்லா இருக்கிறது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கணும்? 100 ஆண்டு காலம். 4 நாளைக்கா? அப்புறம் என்ன பண்றது? 100 ஆண்டு காலம் வாழ்க சொல்றது இல்லையா? வாழ்த்து சொல். அது இருக்கட்டும். மண்டை மேல கொண்ட போட சாமி யாருன்னு கேட்டீங்கல்ல, பாண்டிய. ஆமா ஆமா. யாரை பார்த்து பாண்டிய? உங்களை பார்த்தே பாருனேன். நீ பாடும்போது நான் இங்க நின்னா, ஏன் நீங்க பாடும்போது நின்னா இல்ல, அப்ப யாரை பார்த்து பண்ண? உங்களை பார்த்தேன் பாருங்க. சரி, அப்படி மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரையால கேட்கக்கூடிய நீங்க யாரு? மண்டை மேல கொண்ட போட்ட சாமி நீங்க யாரு? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க கொண்ட முதல் குறைஞ்சு போகுமா? நீங்க யாருன்னு சொன்னா உங்க ஒப்பை விட்டு கூறு மாதிரி குறைஞ்சு போயிருமா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்னங்க? இல்ல, என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? இல்ல, என்ன யாருன்னு தெரிஞ்சுட்டு என்னதான் செய்ய போறியா? என்ன வேண்டாம் பண்ற? என்ன விவகாரம் பண்றீங்க? இங்க நீர் வர காரணம் என்ன? இங்க நீர் வர காரணம் பூராத்துக்கு நீர் கடுப்பு. அதனால நீர் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அது சரியா? இது நியாயமான வார்த்தை தாண்டா. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த இடத்துல வியாதி வருகிறதோ அந்தந்த இடத்துல தான் மருந்து போடுறேன். ஆமா. இப்ப உதாரணமா கையில வியாதி வந்து மருந்து எங்க போடணும்? கையில வியாதி வந்துச்சுன்னா, புண்ணு வந்துச்சுன்னா அது என்ன போடணும்? காலில் புண்ணு வந்தா காலில் போடணும். அப்ப ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த இடத்துல வியாதி வந்தாலும் அந்தந்த இடத்துல தானே மருந்து போடுறேன். ஆமா. இப்ப நீ சொன்னிய நீர் கடுப்பு. இந்த நீர் கடுப்புற வியாதிக்கு மட்டும் மனுஷன் வலிக்கிற இடத்துல போய் மருந்து போட மாட்டேங்கிறானே, ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. என்ன? ஏன்னா
இப்ப இந்த நம்ம பேசுறோமே, ஆமா, பேசக்கூடிய மைக் எங்கன இருக்கு? மைக்கு எங்கன இருக்கு? இதெல்லாம் இருக்கு, இங்க இருக்கு. இதுக்கு ஆம்பிளிபர் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அப்ப அங்க போட்டா தானே இங்க வரும். ஓ, அங்க சுவிட்ச் போட்டதான் அங்க சுவிட்சை போட்டா தானே இங்க பேசி வரும். சரி, அது மாதிரி ஏன் தொப்புல சுத்தி போடுறாங்க தெரியுங்களா? சரி, இங்கதான் அதுக்கு வந்து முதல்ல ஆம்பிளிபர் இருக்குது. தொப்புள் கொடி. ஆமா, ஏன்னா அந்த தொப்புள் கொடிக்கும் தாலி கொடிக்கும் பிறகு வரும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உங்ககிட்ட பேசணும்னா எனக்கெல்லாம் வந்து இப்படி ஆளுகளோட பேசணும்னா தரமா இருக்கணும். தரம், ஏன்னா தரத்தை அறிஞ்சுதான் தரம் பேச முடியும். அதே மாதிரி அந்த தொப்புள் கொடியில ஏன் எங்களுக்குள்ள போடுறாங்க தெரியுங்களா? இதுக்கு பேர் என்ன வாயி? என்ன வாயி? யோனி வாயின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. ஒரு ஆளு என்கிட்ட கேட்டேன், போட்டானோ அப்படின்னு கேட்டேன். அதை நானே ஆளாக்கி விட்டு நானே கொண்டு வந்து நானே பவுடர் போட்டாலு போடுற பேஷங்களை மறந்துடுறது இல்ல சாமி. ஏன்னா வந்த பாதையை எவன் வரையும் முதல்ல மதிக்கிறானோ அவன் தான் நல்லா இருக்க முடியும். அதுக்காகத்தான் அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழி, முட்டாளுக்கும் ஒரே வழி. அறிவாளிக்கும் 3 வழிதான். இந்த இடத்துல நீ ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும், நான் ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும். ஏன்னா தாங்கள்கிட்ட இருக்க பொருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். தாங்கள்கிட்ட இருக்க பொருளை அடுத்த ஆளு கொடுத்து நம்ம பேர் வாங்கிக்கலாம். அப்ப தொப்புள் கொடிகளை சுண்ணாம்பு போடுறீங்க. ஆமா, சரி. அதனாலதான் அதுல ஒண்ணாங்க போடுறாங்க சாமி. ஓஹோ, சரி. இவ்வளவு இந்த இங்க வர்ற நீருக்கு பேர் என்ன நீர்? எங்க வர்றது? நம்ம பேசோம்னா அதுக்கு என்ன நீர்? அது நீர் எங்களுக்கு வராது. அது வந்து இல்ல, நான் நாகரிகமா தான் பேசுறேன். இதுக்கு பேரு சிறுநீர். ஓ, அப்படியா? கடலுக்குள்ள இருக்கிறது என்ன தண்ணி? அது கடல் நீர். அதுக்கு பேர் என்ன? கடல் நீர். சமுத்திரம். சரி, சமுத்திரம். அதே தண்ணிய பாருங்க, வானத்துல இருந்து மழை பெய்யும் போது நல்லாத்தான் பெய்யுது. ஆமா. அதே தண்ணி குளத்துல கிடக்கும் போது நல்லாத்தான் இருக்கு. ஆமா. அதே தண்ணிய குடத்துல தூக்கிட்டு வரும்போது நல்லாத்தான் இருக்கு. ஆமா. வாயில கொப்பளிச்சு துப்பிட்டோம்னா அது நல்லாத்தான் இருக்கும். சரி. அதே தண்ணி உள்ள போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது எப்படி வருது? சிறுநீரகமா வருது. அது உப்பு கைக்குதுல்ல. ஆமா. அதுக்கு பேரு சமுத்திரம். இதுக்கு பேரு மூத்திரம். நான் சொன்னா இது தவறான வார்த்தை இல்லையே? நான் சொன்னா சிவகங்கை NMEP ரிட்டையர்டு மரியாதைக்குரிய மாமா வெங்கட்ராமன் அவர்கள் இருவருக்கும் ரூபாய் 100 அன்பளிப்பு பாலிக்கின்றார். அன்பு ஐயா அவர்கள் இருவரை பாராட்டி ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்கிறார். என்னுடைய அனுபவத்துல பப்புனை சந்திச்ச உடனே அன்பளிப்பு வாங்கின ஒரே மேடை எதிரான அந்த களத்தூர் மேடை தான் இன்னைக்கு என் அனுபவத்துல. ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன விஷயங்கள் பேச போறாங்க பக்கத்துல இருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பா. கலையை கடந்தவர்கள் எங்க இருந்தாலும் கலை கண்ணோட உட்காந்துருப்பாங்க. இருக்கட்டும். அதனால இவ்வளவு விஷயம் பேசுறீங்களா, நீங்க யாருன்னு கேக்குறேன். என்ன யாருன்னு கேட்கின்ற? ஆமா ஆமா. அபிஷேக பிரியா சிவா அலங்காரம் என்னையா? ஆறு ராமலிங்க சிவாவா? இல்ல மதுரையில மிருதங்க வாய்க்கிற அந்த சிவாவா? நான் இல்ல திண்டுக்கல் அங்கு விலாச சிவாவா? நான் அந்த சிவாவை சொல்லலையா. அபிஷேக பிரியா சிவானா சிவபெருமான குறிக்கும். ஓ, எங்க உங்களுடைய குலக்கடவுளுடைய அப்பாரு குடிக்குமே கடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி குடிக்கி? இல்ல சாமி, இந்த குடிக்குமே என் கடிக்கு அப்படின்னா என்ன? அப்படின்னா இப்ப சிவபெருமான் யாரு? எங்க குலக்கடவுள். உங்க குலக்கடவுளுடைய தந்தை. அவர் வந்து குடிக்கி எப்படி? அந்த ஆயகால விஷயத்தை குடிச்சார்ல. ஓஹோ, தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடையும் பொழுது ஆமா அளவுக்கு மீறி கடைஞ்சதுனாலதான் அமிர்தம் நஞ்சு ஏற்பட்டது. அந்த நஞ்சை வந்து பாம்பு நம்பிச்சு அதெல்லாம் பேசுறது அது வேணாம், அது வேணாம். அதை எடுத்து அவர் குடிச்சாரு. அதை குடிச்சார்ல, அதனால அவர் வந்து குடிக்கி. முருகன் கிடைக்குமே என்ன? அவர் வந்து இந்த லோகிதாசன நாகபாம்பா மாதிரி அவர் போய் கடிச்சாருல. ஆமா, அவர் வந்து கடிக்கி. இவ்வளவு அறிவா பேசுறேன், என்னதான் சாப்பிடுறேன்? இல்ல கோனா பூனா சூனா வத்துறேன். நீ ஒரு மூணா பூனான்னு எனக்கு தெரியும். நீங்களும் மூணா பூனான்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன எப்படி மூணா பூனான்னு? நீங்க எப்படி என்ன மூணா பூனீங்க? இந்த இடத்துல நீ ஒரு முக்கியமான புள்ளி அப்படிங்கிற இடத்த வச்சு நான் மூணா பூனான்னு. நீங்க முக்கியமா பேசக்கூடிய புள்ளின்னு நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். சாடிக்கிறத மூடி மாதிரி இருக்குன்னு பேச்சுக்கு பேச்சு இப்படி எதுனாதான் நமக்கு நல்லா இருக்கும். சாடி சில பேர் வருவாங்க செக்கொலக்க மாதிரியே நின்றுகிட்டு இருப்பாங்க. உயிர் தான் போகும் சாமி. நமக்கெல்லாம் காத்து உள்ள பந்தா பார்த்தவன். இங்க இருந்து சுவத்துல எரிஞ்சோம்னா பந்து மறுபடியும் நம்ம கைக்கு வரணும். அப்பதான் பேச முடியும். ஆமா, நீங்க சொன்னது மாதிரி செக்கொலக்க மாதிரி இருக்காள்கிட்ட நான் போய் போனேன்னா நாடே வேணாம்னு எழுதி போட்டுறாங்க. கண்டிப்பா. அதையும் சொல்லு. ஐயா கர்மா கூட நாடே வேணாமுங்க, அவன் எதையோ கேட்கிறான் அப்படின்னு எழுதி போட்டுருவாங்க. ஏன்னா கட்டாரை காம்புருவரன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி என்ன யாருன்னு கேட்கின்ற? ஆமா, அருன்னு கேட்க. அபிஷேக பிரியா சிவா
அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பா, நடன பிரியா ருத்ரா, கலிப்பிரிய கந்தன் என்று சொல்வதை போல கரகப்பிரிய நாரதா என்று என்னை எல்லோரும் அழைப்பதுண்டு. ஆகவே என்னுடைய பெயர் நாரதன். நீங்க தானா? அடியன் தான். உண்மையாக? உண்மையாக, சத்தியமாக, உறுதியாக. இந்த உலகத்தில் தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது அனைத்து தெரிந்த நாரதர் சொல்வார்களே, நான் தான். நீங்க என்ன சாமான குடிச்சாலா? நல்ல வார்த்தையை பேசியா? இல்ல சாமி, நீங்க என்ன சாமானியப்பட்ட ஆளா? அப்படி சொல்லு. சாமான குடிச்சாலும் ஏன் கோபப்படுறீங்க? இந்த சாமான சொல்றியா? கையில ஒரு சாமான குடிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அப்ப எதையாவது நீ எதை பிடிச்சிருக்க? நான் எதையும் பிடிக்க முடியாம திடுறேன். ஏன் ஆள் இருந்தா சேர்த்து விடுங்க, பிடிச்சிக்கிறேன். எனக்கு கிரகம் விடாது. இல்ல சாமி, களத்தின் மேல அந்த வேலையை பாக்குறேன். கிரகத்திலயும் நல்ல கிரகம் இருக்குல்ல? இருக்கு. கெட்ட கிரகம் 7 போயிடக்கூடாது. இப்ப சனின்னு சொல்றோம். ஆமா. அதுல பொங்குஞ்சனி இருக்குல்ல? இருக்குல்ல. மங்குஞ்சனி இருக்குல்ல? இருக்கு. சனி ஒரு மனிதனுக்கு சனி பிடிக்கலனாலே அவனுக்கு நல்ல காலமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு 7 பிடிக்கணும். ஒரு மனுஷனுக்கு சனியை பிடிச்சாதான் அவன் நல்லவேன்னு நிரூபிச்சு கட்ட முடியும். எல்லாரையும் அதுக்காக தான் மனுஷனுக்கு 6 அறிவை கொடுத்துருக்கான். எல்லாரையும் சனியை முடிச்சான், சனியனையும் ஒருத்தன் முடிச்சான்ல. ஆனா அதே நேரத்துல மனுஷனுக்கு பகுத்தறிவுங்கிற 6 அறிவை கொடுத்தான். ஆமா. விலங்குகளுக்கு 5 அறிவு. இப்ப 5 அறிவு படிச்ச மாடு கண்ணுக்குட்டி போடுது. கன்று போட்ட உடனே குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அந்த தாய்கிட்டே இது அணைய போகும். உண்மையா இல்லையா? அது ஏன் 5 அறிவு படைத்த விலங்குகள் மட்டும் அப்படி செய்யுது? அதுல ஒரு விஷயம் இருக்கு சாமி. எப்படி? ஏன்னா தன்னுடைய தாய் முகத்தை பார்க்காம அந்த கண்டுக்குட்டி பால் அருந்தது. ஆமா. எப்படி? ஏன்னா மடு பின்னாடி இருக்க மாட்டுக்கு. அப்ப மாடுக்கு மடு பின்னாடி இருக்கிறதுனாலதான் அந்த கண்ணுக்குட்டி மாட்டினுடைய முகத்தை பார்க்காம பின்னாடியே அது பாலை குடிச்சு 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 அது தாய் யாருன்னே தெரியறது இல்லை. அதனாலதான் தாய்கிட்டே அது அணைய போகும். ஆனா பெற்ற தாய் குழந்தைய மடியில போட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கையில அந்த தாயினுடைய முகத்தை பார்த்து பார்த்து குழந்தை குடிக்கிறதுனாலதான் அம்மாங்கிறத கண்டுபிடிச்சிருது. அப்ப தாய் தான் அப்பேன், இவன் அண்ணே, இவன் தம்பி, அப்படி அதான் யூகிக்கக்கூடிய தன்மையுடையது தாய்கிட்ட. அதே 5 அறிவு. இதனால்தான் 5 அறிவுக்கு 6 அறிவுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதுலயே 5 அறிவு படிச்ச மிருகத்திலே இன்னொன்னு இருக்கு சாமி. எது? இந்த பன்றி இருக்கு பாருங்க. ஆமா. அந்த பன்றி பல குட்டி போடும். ஆமா. அந்த குட்டி போடும்போது அந்த குட்டி எந்த ஒரு காம்புல தாயினுடைய காம்புல வாய் வச்சு சவைச்சு குடிக்குதோ அதே காம்புல தான் அத காம்பை விட்டு அடுத்த காம்புல குடிக்காதான். ஆமா. அதுல பால் இல்ல அப்படின்னா அந்த குட்டி செத்து போயிருமா. ஆனா அந்தக்கு கூட அவ்வளவு அறிவு இருக்கு. கண்டிப்பா. மனுஷ போய் கண்ட காம்புல எல்லாம் வச்சு குடிச்சிட்டு போயிடுறான். என்ன பண்ண சொல்ற? காலம் அப்படி ஆகி போச்சியா? அப்ப என்ன? நீங்க தான் நாரதர். என்னுடைய பெயர் நாரதர். வேற என்ன கேக்குறீங்க? நீ இல்ல நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா எம்பிட்டு வேணாலும். சரி, குறிப்பிட்டவர்களையும் கேளு. நேரத்தை நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா காலம் இருந்து நடக்காதவன் கோலம் இருந்து குரங்காம. இப்ப நீங்க பரமேஸ்வரன் குடும்பத்துக்கு போனீங்க. ஆமா. அங்க கொண்டுகிட்டு ஒரு பழத்தை கொண்டு போனீங்களே, அது என்ன பழம்? இதுங்க இப்படி கேட்கணும்யா. கேட்டதான் சொல்றது நல்லா இருக்கு. ஏன்னா திருவிளையாடல் படம் எல்லாம் பார்த்திருப்பிய. பணத்தை தான் கொண்டுட்டு போவா சிவபெருமான்ட்ட. அதுதான் கதை ஆரம்பம். ஆனா இப்ப பப்புனுக்கு காவலாளி கேட்டது மாதிரி அது என்ன பழம் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்ப நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அது என்ன பழம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேரத்துல என் அப்பா இருக்கான பிரம்மா, என் தந்தை பிரம்மா என்ன பண்றாரு, டே நாரதா, சாமா ராகம்னு ஒரு ராகம் இருக்கு. ஓஹோ. அந்த ராகத்தை எனக்கு என் முன்னால் நின்று அந்த ராகத்தை பாடி காட்டினார். அந்த சாமா ராகத்தை என் தந்தை பிரம்மா கிட்ட ராகத்தை பாடி காட்டினேன். இந்த ராகத்தை பாடிய மெச்சி அவர் புகழ்ந்து இந்த ராகத்தை அருமையா பாடினார் சொல்லி ஒரு கனியை உருவாக்கி அந்த கனிக்கு பெயர் சாமகனி அப்படின்னு என் கையில கொடுத்தார். அதுக்கு பேர் என்ன? சாமகனி. சில பேர் மாங்கனி மாங்கனிம்பாங்க, அது தப்பு. அந்த சாமகனி என்கிட்ட கொடுத்தாரு. அது நான் என்ன பண்ணேன், எப்படி கனிங்கிறது அது எனக்கு தான் தெரியும். அது விஷமுள்ள கனி. இது நம்ம கையில கொடுக்குறாரு எங்க அப்ப. இதை சாப்பிட்றாங்க பாப்போம்னு. அப்ப நான் என்ன பண்றேன், நம்மளே எங்க அப்ப சோதிக்கிறான்னு சொல்லித்தான் இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய சிவபெருமான்ட்ட போய் இந்த பழத்தை கொண்டு கொடுப்போம்னு கொண்டு கொடுத்தேன். அந்த ஆளு விஷத்தையே மெண்டு தின்றாலு. ஆமா. அவ வீட்டுல இந்த விஷம் பாய்தான்னு பாப்போம் அப்படின்னு நான் கொண்டு கொடுத்தேன். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஆக நாரதன் நம்ம சோதிக்க வந்திருக்கேன், விஷத்தை உள்ள நம்ம கையில் கொடுத்துருக்கேன், இது நம்ம சாப்பிடக்கூடாது, வருங்காலம் பிள்ளைகள் கையில் அவங்களை சோதிச்சு பார்ப்போம்னு தான் பிள்ளைகளை முழுமையாக அந்த கனியை சாப்பிடணும்ப்பா. எவன் கட்டிக்காரன்னு பாப்பணும். இதை பாதி பாதி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டியாக சார். இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த கனி உரியது என்று போட்டியை உண்டாக்குனாரு. ஓஹோ. இப்ப நான் ஒரு கனி கேட்கிறேன்,
இப்ப எல்லா விஷயத்துக்கும் போறோம்ல, ஆமா. அப்படி போகும்போது நல்லது முதல் கெட்டது வரையில எலும்பிச்சம்பழங்கனியை கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு காரணம் உண்டு. எலும்பிச்சங்கனி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு கனிக்கு விளக்கம் இருக்கு. ஏன்னா எலி இருக்கு பத்தியா, வீட்டுக்குள்ள எலி தெரியும், எல்லா கனியும் எல்லா பழத்தையும் தின்றும், எலுமிச்சை கனியை மட்டும் திங்காது. எலி மிச்சம் வச்ச கனி எலுமிச்சம் கனி. எலி மிச்சம் வச்ச கனி இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு. அதனாலதான் அந்த கனியை வந்து எலுமிச்சங்கனின்னு பேர் வச்சாங்க. எலி திங்கா, எப்பவுமே தொட்டு கூட பார்க்காம எலி. அந்த கனி வந்து அதாவது கோவிலுக்கு உகந்த கனி. இப்ப நான் வந்து சாம கனின்னு ஒண்ணு கொண்டு கொடுத்தேன், எங்க அப்பன்ட்ட போட்டியை உண்டாக்குனேன், முதல்ல சுத்தி வந்தாரு, அது கனி கிடைக்கல, அது வேற கதை. இப்ப நீ எலுமிச்சங்கனியை பத்தி இப்ப நீ ஆராய்ச்சி பண்றீல்ல, இந்த கனியில ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு இருக்கு? எல்லாரும் இந்த எலுமிச்சங்கனியை பார்த்திருப்பீங்க, அதை அறுத்து எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல எத்தனை விதை இருக்கு தெரியுமா? முதல்ல சும்மா பிச்சு விட்டு புளிஞ்சு விட கூடாது. சனியனை விலை ஓட்டுல வாங்கியிருப்போம் இருக்கு. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் தம்பி. அந்த நீங்க இன்னைக்கு சொல்றேன், காலைல செஞ்சு பாருங்க. அந்த எலுமிச்சங்கனியை அறுத்து பார்த்தீங்கன்னா அதுல 9 விதை இருக்கும். 9 தான் இருக்கும் விதை. கோடு இருக்கு பத்தியா, சுத்தி வர ஒவ்வொரு வரி வரியா கோடு இருக்கு பத்தியா, அது 12 கோடு இருக்கும். சுளை மட்டும் 27 சுளைகள் அதுக்குள்ள இருக்கும். இதுதான் கணக்கு. இது ஏன் வந்துச்சு? இதெல்லாம் நியாயமாங்க ஐயா? எலுமிச்சங்கனியை பத்தி பேச ஆரம்பிச்சதுதான் காவலாளி. அப்ப நான் ஒரு கனியை கொண்டு கொடுத்தது என்ன கனியை என்னைய கட்டி இல்ல, நான் சாம கனின்னு சொன்னேன்ல. இப்ப இந்த எலுமிச்சங்கனியில வந்து 9 வகையான விதை இருக்கும், 12 கோடு இருக்கு, 27 சுளை இருக்குன்னு சொன்னேன்ல. அது என்ன? அது ஏன் அந்த கனிக்கு மட்டும் அப்படி வந்துச்சு? ஏன்னா களத்தூர் மக்களுக்கு விஷயத்தை சொல்லணும். விஷயம்தான். ஏன்னா 12 விதை, 9 கோடு, 27 சொலை. இது எல்லாமே வந்து பல அதேதாங்கய்யா. அப்படி இருக்கணும்யா. சும்மா நாடகம் பார்க்கறது இப்படி உட்காந்து போதைய போட்டு கோபாலு நாடகம் வைக்கிறது இதுக்கு தான். நல்ல விஷயங்களை சொல்றாங்க, தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு தான் முதல் இந்த கதையவே ஆரம்பிச்சேன். சாமிகிட்ட தான் கேட்டேன். நான் ரொம்ப பேர்ட்ட கேட்டேன், எப்படின்னு சொல்றது இல்லை. இன்னைக்கு நான் வந்து புதுக்கோட்டை சங்கம், தம்பி வந்து மதுரை சங்கம். மதுரை சங்கத்துக்கார்ட்ட கேட்போம் தான் இந்த கேள்வியை நான் தொட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னது உண்மைதான் சாமி. ஏன்னா இந்த கனி வந்து சிறப்புக்குரிய கனி. எப்படி அந்த சொல்றாரு பாருங்க, 12 விதை, ஆமா, 12 ராசி, 9 நவக்கிரகம், 27. அப்ப இத பூரா கூட்டுங்க, இத பூரா கூட்டுங்க மொத்தம். நீ அப்படி ஒரு 48 சொல்றீங்களோ? இப்ப நான் என்ன சொல்றேன், அதனாலதான் இதே இந்த 48ல பல விஷயங்கள் இருக்கு தம்பி. கோவில கும்பாபிஷேகம் பண்றாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே மண்டல பூஜைன்னு வைப்பாங்க. எத்தனை நாள்ல? அதே 48 நாள். ஏன் 10 நாள்ல வைக்கிறது இல்ல 20 நாள்ல வைக்கிறது? அது என்ன 40 நாள் ஒரு மண்டலம். ஒரு வைத்தியத்தை போங்க, நாட்டு வைத்தியத்தை, அவருக்கு பறந்து கொடுப்பாரு, 48 ஒரு மண்டலம் நீ சாப்பிடணும் பாரு. ஏன் அது அப்படின்னு வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னதுதான் அது. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பிறந்துட்டான்னா, பிறக்கும் பொழுது ஏதாவது ஒரு கிரகத்துல தான் பிறந்திருப்பேன். உண்மைதான், உண்மைதான். ஏதாவது ராசியில தான் பிறந்திருப்பான். முதல்ல உடனே புள்ள பிறந்தவருக்கு குறிக்க போறீங்கல்ல, எத்தனை மணிக்கு பிறந்திருப்பான்னு. அப்ப அவன் சொல்லிடுவேன், இந்த கிரகத்துல பிறந்திருக்கு புள்ள, இந்த ராசியில பிறந்திருக்கு, இந்த நட்சத்திரம் தான் பிறந்திருக்குன்னு அவர் குறிச்சு கொடுத்துருவாரு. அதுக்காகத்தான் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே காப்பு கட்டுவீங்க 48 நாள். எதுக்கு? நம்ம கிரகம் நல்லா இருக்கணும், நம்ம ராசி நல்லா இருக்கணும், நம்ம நட்சத்திரமும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் 48 நாள் மண்டல பூஜை, 48 நாள் காப்பு கட்டுறது. இப்ப அதே இன்னும் வேற மாதிரி பல்ட்டி அடிக்கலாம். இப்ப 108 வந்திருக்கு. ஆமா, அரசாங்கத்துல செலவு இல்லாம. ஏன் ஒரு 50 வைக்கிறது பேரு, ஏன் ஒரு 60 வைக்கிறது, சைபர்னு வைக்கிறது, 100? அது என்ன 108? அதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. 108 வச்சது சும்மா வைக்கல. எப்படி? அதுலயும் ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன? 108 ஏன் வச்சாங்க? அதுலயும் விஷயம் இல்லாம வைக்க மாட்டான். தம்பி சொன்னாப்புல, கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரம் 27, மொத்தத்தையும் கூட்டினா 48. இப்ப நாரதருக்கு பிள்ளை வந்து மொத்தம் 60 பிள்ளைகள். இந்த 60 பிள்ளைகள் தான் என் மகாவிஷ்ணு பாட்டை என்ன பண்ணாரு, நாரதருக்கு குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் 60 பிள்ளைகளையும் 60 வருஷங்களாக ஆக்கினார்.
பிரபவ விபவ சுக்கில பிரமதோ புரஜோர் பக்தி ஆங்கிரத ஸ்ரீமுக பாப யுவ தாது ஈஸ்வர விதானிய பிரமாதி விக்கிரம விஷய சித்திரபானு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 60 வருஷங்களை என்னுடைய பிள்ளைகளுக்காக 60 வருஷங்களாக பாட்ட மகாவிஷ்ணு அழைத்திருக்காரு. இப்ப நடக்கக்கூடிய வருஷம் என்ன? கீழங்க. இது என் புள்ளோட பேரு. அப்ப இந்த 48 என் புள்ள 60 கூட்டுனா 108. அப்ப என்னைய போய் தான் அரசாங்கத்திலேயே ஒரு பேர் வந்திருக்கு பத்தியா? ஏன் உங்களுக்கு வச்சாங்க தெரியுங்களா? ஏன் அன்னைக்கு நீங்க பொதுநில தொண்டர். உண்மைதான். யாரு எந்த இடத்துக்கு, ஏன்னா இன்னைக்கு யாரும் பேசுறது கோச்சுக்கிறா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர், இன்னைக்கு செல்லுல எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு யாரு உங்களுக்கு தந்தியா இருந்தது? என் பாட்டேன். அங்க போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஆளு யாரு? தகுதி படைச்சவன் நான் தான். அப்ப அன்னைக்கே நீங்க பொதுநல தொண்டனா எல்லா இடத்துக்கும் போய் வரக்கூடிய தன்மை படைத்தவர் நீங்க. அதனாலதான் உங்களுக்கு 108. அந்த 108 எப்படி பறந்து போகுதோ அந்த மாதிரி இப்ப நீங்க போறீங்க. இப்ப 108ல போகணும்னா மனிதர்கள் எதுல போகணும்? மனிதன் எதுல போகணும்? 108ல போனாவா? 108ல நம்ம போகணுமா? போக சொல்றியா? இல்ல சாமி, நான் கேக்குறேன். 108ல நாம போகணும்னா நாம பைக்குல 100ல போகணும். அப்பதான் அவன் 108ல ஏத்தி முன்னாடியே வந்துகிட்டு இருக்கிற. சரி, இவ்வளவு அழகா இவ்வளவு அறிவா நல்ல தத்துவமா பேசக்கூடிய உங்க பேர் என்ன? என் பேர் தானே. ஆமா, எங்க அப்பா வச்ச பேரு. வந்துட்டாங்க பழைய விலைக்கு. உன் பேரு உங்க அப்பா வச்ச பேரு என்ன பேரு? அவர் சொன்ன பேரு. என் பேர் வீரத்தேவன். அப்படி சொல்லியா? தெரிந்தது தெரியாது அனைத்தும் தெரிந்தவர் தாங்களுக்கு. உண்மை உண்மை உண்மையாது. என்னுடைய பிறப்பு என்ன, எங்க அப்பாவுடைய பிறப்பு என்ன, நான் யாருக்கு மகன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிந்தாலும் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்க சொன்னது மாதிரி இப்ப ஒரு 5 வயசு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைய பார்த்தோன்னா கையில தூக்கி வச்சுட்டு இது என்ன காது, இது என்ன மூக்கு, இது என்ன கண்ணு, என்ன நமக்கு தெரியும். ஆமா. அந்த பிள்ளை சொல்லுதா சொல்லலையா தாய் பார்ப்பாளாம். தாய் பாக்குறதுக்காண்டி கேட்பாங்க. அது மாதிரி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட நான் கேட்க வேண்டும், நான் சொல்ல வேண்டும், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் தெரிந்து கொள்ள வை. என்னோட பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் பேரை வைத்தது யார்? எங்க அப்பா. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. நம்பியார் மகனாயா? இல்ல, அசோகன் பேரே. நம்பியார் ஒரு நேரத்துல திரைப்படத்துல எம்ஜிஆர் பிள்ளை நடிப்பாரியா? அவரே. அந்த நம்பியார் இல்ல, இந்த நம்பி யார்? இந்த நம்பி தானே 7 குடிசைக்கு தலைவர். உபேந்திர நம்பி, வேடுவக்குல தலைவர். வேடுகுல தலைவர். சரி, இங்க என்ன பண்ணி? எங்க அப்பா பெரிய மந்திர ராசி அப்படிலாம் சொல்லுவாங்க. ராசி எல்லாம் கிடையாது. 7 குடிசை. 7 குடிசைக்கு 4 பேர் சேர்த்து அப்ப அவரே தான் தலைவர் சொன்னது மாதிரி 7 குடிசைக்கு எங்க அப்பா காவலாளி இருக்காரு. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. இடம் ஆகி போகாதா? இருந்துட்டு போகுது, தண்ணி ஊத்துனா போயிட்டு போகுது கழுத. நீ எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன். எத்தனை நாளா? 6 நாள் ஆகுது. வந்துச்சா வரலையா? திரியா வருது. மழை சிக்கலியா? இல்ல, வெயில் மாறி மாறி அடிக்கும். உஷ்ணம் அதிகரிக்குதோ? மழை சிக்கல் வருது இல்ல. சரி, பேர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. பேர் என்ன? பள்ளி. இன்னொரு ஆளு ஒல்லி. அது யாரு? ஏழு. உனக்கெல்லாம் தேவையா? ஏங்க உங்களுக்கு மட்டும் தேவை? உன்னை கோர்த்து போட்டுட்டே தர்றீங்க. அது சரி, குப்பையில இருக்கிற கொட்டாச்சி உனக்கு கோர்க்கத்தானே செய்யுது. குப்பையில எடுக்க கொட்டாச்சு கோர்க்கல. எவனோ ஒரு குங்கா போய் கோர்த்து அதுல போட்டுட்டான். கோர்த்து வைக்க சொல்லி கூட்டிட்டு போறோம், அவன் கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனா ஒரு கொட்டாச்சியில ஒரு குச்சியை கோர்த்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் அகப்ப. அதுல 10 குச்சியை கோர்த்தா மரியாதையா பேசுங்க. ஒரு கேள்விதான், சந்தேகம் தானே. இது எப்படி ஒரு குச்சி கோர்த்ததா இல்ல? மொத்தம் 7 குச்சி என்கிட்ட இருக்கு. இடம் கிடைக்கிறப்ப அவர் வரை மாத்தி மாத்தி. ஓ ஜவுரியா சொல்லிட்டு போ. ஓ ஆளை கூப்பிடு பாப்பா. என்ன அந்த பிள்ளைய கூப்பிட்டா இவ இருந்து வர்றா? டேய் வா. டேய் டேய் இங்க வா. சந்தேகம். நாக்கு நீட்டு, நாக்கு முன்னாடி நீட்டு, நல்லா நீட்டுறா. அந்த தாப்பாளோரம் பிளேடு வச்சுட்டு வந்தேன். எவனாவது அப்படின்னா லவக்குன்னு அறுத்து போறேன். இவன் போகல. அப்ப நான் தெருவுக்குள்ள போகல. ஐயா ஏன் சண்டக்கார பார்த்த மாதிரி பாக்குறாரு. நான் சொன்னா புரிஞ்சுக்க, புரியாக்கி விட்டுருங்க. இதுக்கு மேல எல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. எதுல வச்சிருந்தேன்? சும்மா நல்லா தானே இருந்த. இப்போ என்னம்மா சாமி நாரதர் வந்திருக்காங்க. சாமியா? நாரதரா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. எவ்வளவு ஒரு பெரிய மனுஷன், அருமையா பேசுறாரு. அவரை போயிட்டு எருமச்சாணி அப்படியே சொன்னேன். சாணி பிறக்கிற பிரம்மச்சாரிங்க. சும்மாவெல்லாம் இருக்க மாட்டேன். 10 ரூபாயும் கொடுக்க போக மாட்டேன். பிச்சைக்காரி கூட கடை சொன்னது கிடையாது.
ஏன் இல்ல, சும்மா இருக்க சொன்னார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விடலாமா பப்பலிக்கு இதுதான் இருட்டு வீட்டுல கூட்டு குத்தா குத்துறது. இவர் என்ன? ஊம குத்தாவா? குருட்டு குத்து. குருட்டு குத்தா என்னடா அது? என்னை பார்த்த உடனே அருமையான வரவேற்பு, அருமையான ஆட்டம். உங்கள் ஆட்டத்திலே நான் நாட்டம் கொண்டு விட்டேன். அப்படி ஆள் மாதிரி தெரியலையே. பேச்சோட சரி. என்னை பார்த்த உடனே நீ ஆடி காட்ட, இந்த குழந்தை பாடியை காட்ட. ஆமா, பாடிய காட்ட உள்ள பூரா பாலா வடிஞ்சு யோ, அப்பால் இப்பால் தவறா பேசுற. இல்ல சாமி, அப்பால் இப்பால் துரடி தாப்பால் சொல்ல. நீ ஆட்டத்தை ஆடி காட்ட, இந்த பெண்ணு பாட்டை பாடி காட்ட. நல்ல வேலை பாடிய காட்டணும்னு நான் இந்த பிள்ளைக்கு எத்தனை இஞ்சி பாடியும் தெரியாம நான் அது உனக்கு தான் தெரியும். வரவேற்பு கொடுத்தீங்க. அதான் உங்க அம்மா கூப்பிடு. தங்கச்சி. அம்மா காலை கத்துங்க. அம்மா மாடு செனைக்கு தெரியுது. அம்மா பிச்சை எடுக்கிறது கூட நல்லா கத்துறாங்களே, இவ எப்படி கத்துறாங்க? தண்டட்டி பூடி ஒன்னப்பு தட்டு லோலாக்கு அதெல்லாம் இப்ப யாரு போடுறா? அன்னைக்கு போட்டிருந்தாங்க. இப்போலாம் காது வளர்த்த பெண்களே பார்க்க முடியல. வாமா வலிக்கணும் சுளுக்கு வாமா வள்ளிக்கணும்னு சொல்றமா. உள்ள ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கா? இல்ல தங்கச்சி ஒருவேளை பரன்ல இருந்து இறங்க மாட்டாம கிடக்கா? என்னன்னு தெரியலையே. நான் நினைச்சேன் தங்கச்சி ஓடு ஓடு